பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய ராமாவரம் தோட்டத்திலிருந்து கோட்டைக்கு வருகின்ற போது அவர் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டிருப்பார். ஆனா பக்கத்துல வலம்புரி தான் உட்கார்ந்துருப்பார். வீட்டுல இருந்து கோட்டைக்கு வரும்போது அப்ப அந்த அந்த ரவுண்டான ஆகிட்ட வரும்போது எம்ஜிஆர் இப்படியே கையெடுத்து வணங்கிக்கிட்டே வருவார். கூட்டம் ஜனங்கள் எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு உள்ள எம்ஜிஆர் இருக்கிறாராங்கிறது தெரியாது. வலம்புரி ஜான் கேட்டாராம், ஐயா தலைவரே, நீங்க பாட்டு கும்பிடு போட்டுக்கிட்டே வரீங்களே, நீங்க எதுக்கு கையை எடுத்து இவ்வளவு நேரம் கும்பிடுறீங்க? பேசாம இருந்தா பரவாயில்லையே. நீங்க கும்பிடுறீங்க அப்படிங்கிறது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கூலிங் கிளாஸ் இது. எதுக்காக இப்படி கும்பிடு போடுறீங்களேன்னு எம்ஜிஆர் வலம்புரி ஜான் சொன்னப்ப பொன்மனச்செம்மல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கும்பிடு போடுறேன் வணங்குறேங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் அவங்க பார்க்கலட்டினாலும் ஒருவேளை சாப்பாட்டிற்கு இல்லாமல் கும்பகோணத்துல எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி எங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தாங்க. தமிழர்கள் தான் என்னை வாழ வைத்த தெய்வம். அவர்கள் என்னை பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் அவர்களை வணங்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்னு சொன்னாங்க. மாபெரும் சபைகளில் நீ உனக்கு மாலைகள் விழ வேண்டும்.